திருச்சிற்றம்பலம். அந்நிய சாதியும் தன் சாதியும் அகன்று நிற்றல் தன் இயல்பு. அந்நியத்தை தவிர்த்து தன் சாதிக்கு ஒத்தல் துன்னிய பொது இயற்கை. சொன்ன இவ்விரண்டின் உள்ளே மன்னிய பொருட்கள் யாவும் அடங்கிடும் மானமுற்றால். கடந்த பாடலில் சுவாமிகள் 3 அளவைகளின் உட்பிரிவில் உள்ள பெயர்களை மட்டும் சொன்னார். காட்சி அளவையில் இந்திரிய காட்சி, மானத காட்சி, தன்வேதனையோடு யோக காட்சி என 4 பிரிவுகள். அதேபோல் அனுமான அளவையில் தன்பொருட்டு அனுமானம், பிறர் பொருட்டு அனுமானம் என 2 அளவைகள். உரை அளவையில் தந்திர மந்திரத்தோடு உபதேசம் என 3 அளவைகள் என அந்த அளவைகளின் பெயர்களை மட்டும் சொன்னார். அத்தோடு அந்த அளவைகளால் அறியப்படக்கூடிய பொருளின் இயல்பு யாவும் 2 தன்மை உடையது. ஒன்று பொது இயல்பு, மற்றொன்று சிறப்பு இயல்பு என அவற்றையும் பெயரளவிலேயே குறிப்பிட்டு சொன்னார். இனி இந்த பாடலில் அளவைகள் ஒவ்வொன்றாய் சொல்லி அவற்றின் இலக்கணத்தை சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் சுவாமிகள் அப்படி சொல்லாமல் அளவைகளால் அறியப்படும் பொருளின் இயல்பை முதலில் கூறுகின்றார். இதை இப்படி சொல்லலாமா, வரிசையாக சொல்லாமல் கடைசியாக உள்ளதை முதலில் சொல்லலாமா எனில் தர்க்கத்தில் அதற்கு சூசிகடா நியாயம் என சொல்வார்கள். ஒரு பொருளை பற்றி விளக்கும் பொழுது முதலில் அதனுடைய சிறிய பகுதியை விளக்கிவிட்டால் அதன் பின் அதில் உள்ள பெரிய பகுதியை சொல்வது எளிமையாக இருக்கும், இன்னும் விளக்கமாக சொல்லலாம் என்பதால் முதலில் சிறிய அளவில் உள்ள பொருளின் இயல்பை முதலில் எடுத்து கூறுகின்றார். அதன் பின் ஒவ்வொரு அளவிலும் உள்ள ஒவ்வொரு பிரிவையும் எடுத்து விளக்குகின்றார். நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் கூட சின்ன சின்ன வேலைகளை முதலில் செய்துவிட்டால் கடைசியாக பெரிய வேலையை செய்யும் பொழுது நமக்கு அந்த வேலையில் சலிப்போ அல்லது சோர்வோ ஏற்படாது. அதனால் அளவில் சிறிதாக உள்ள பொருளின் இயல்புகளை முதலில் எடுத்து சொல்லிவிட்டு அதன் பின் அளவைகள் ஒவ்வொன்றாக எடுத்து கூறுகின்றார் சுவாமிகள். சூசி என்றால் ஊசி, கடா என்றால் கொப்பரை. ஒரு கொல்லனிடம் ஒரு கொப்பரை செய்ய சொல்லும் பொழுது உடனே ஒரு ஊசியையும் செய்ய சொன்னால் முதலில் ஊசியை செய்து கொடுத்து விடுவான். அதன் பின் 2 நாள் கழித்து வந்து அந்த கொப்பரையை வாங்கி கொள்ளுங்கள் என சொல்வான். அதுபோல்தான் இந்த அமைப்பு. எது எளிமையாக உள்ளதோ அதை முதலில் விளக்கிவிட்டால் அளவில் பெரிதாக உள்ளதை படிப்படியாக கூறலாம் என்பதால் சுவாமிகள் முதலில் அளவில் சிறிதாக உள்ள பொருளின் இயல்பை பற்றி எடுத்து கூறுகின்றார். இந்த அளவைகளால் அறியப்படக்கூடிய எல்லா பொருள்களுக்குமே 2 இயல்பு உண்டு. ஒன்று பொது இயல்பு, மற்றொன்று சிறப்பு இயல்பு. ஒரு பொருளை பற்றி நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த பொருளின் பொது இயல்பும் நமக்கு தெரிய வேண்டும், சிறப்பு இயல்பும் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்படி 2 இயல்புகள் தெரிந்திருந்தால்தான் அந்த பொருளை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டதாக அர்த்தம், முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். சிறப்பு இயல்பு என்றால் அந்த பொருளை அடையாளம் காணுவதற்கு அந்த பொருளுக்கு மட்டுமே உடைய தனிப்பட்ட ஒரு அடையாளம் சிறப்பு இயல்பு. பொது இயல்பு என்பது அந்த பொருளோடு ஒத்த மற்ற பொருள்களுக்கும் அந்த இயல்பு பொருந்தும். அப்படி மற்ற பொருள்களுக்கும் அந்த இயல்பு ஒத்து இருந்தால் அது பொது இயல்பு. அந்த பொருளுக்கு மட்டுமே அந்த இயல்பு பொருந்தினால் அது சிறப்பு இயல்பு. இதைத்தான் சுவாமிகள் பாடலில் அந்நிய சாதியும் தன் சாதியும் அகன்று நிற்றல் தன் இயல்பு என சொல்கின்றார். தன் இயல்பு என்றால் சிறப்பு இயல்பு, தன் இயல்பு, சிறப்பு இயல்பு, சொரூப லட்சணம் இவையெல்லாம் ஒரே பொருள்கள்தான். சொரூப லட்சணம் என்பது வடசொல். ஒரு வாழை மரத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டால், வாழை மரம் என்பது ஒரு விலங்கு இனம் அல்ல, அல்லது ஒரு பறவை இனம் அல்ல, அல்லது மனிதர் இனம் அல்ல. அது ஒரு மர வகையைச் சேர்ந்தது, தனி ஒரு பிரிவு. அந்நிய சாதியான விலங்கு இனம், பறவை இனம், மனித இனத்திலிருந்து அந்த வாழை மரம் தனித்து இருக்கின்றது, அந்நிய சாதியை தவிர்த்து நிற்றல். அதேபோல் மர இனங்களிலும் பல வகைப்பட்ட மரங்கள் உண்டு. தென்னை மரம், பனை மரம், மாமரம் என பல மரங்கள் உண்டு. அந்த மர இனத்திலும் அது தனிப்பட்டு ஒரு பிரிவில் நிற்கின்றது, வாழை மரம் என்ற பிரிவில் இருக்கின்றது. இப்படி அந்நிய சாதியும் தன் சாதியும் தவிர்த்து நிற்றல் அந்த பொருளின் சிறப்பு இயல்பு. இதை இன்னும் ஆழமாக பகுத்து கொண்டே செல்லலாம். ஒரு பொருளின் சிறப்பு இயல்பு என்பது அதை எவ்வளவு ஆழமாக பகுத்து கொண்டே சொல்கின்றோமோ அவ்வளவு சிறப்புடையது.
வாழை மரம் என்றால் எல்லா வாழை மரங்களும் ஒன்று போல் இருப்பதில்லை. வாழை மரத்தில் ரஸ்தாளி பழம் தரக்கூடிய பழம் உண்டு, செவ்வாழை உண்டு, நாட்டுப்பழம் உண்டு, இப்படி அதிலும் பிரிவு உண்டு. இது செவ்வாழை மரம் என சொல்லிவிட்டால் அது அந்த பொருளுக்கு மட்டுமே உடைய இன்னும் தனி சிறப்பு. இது பனி காலத்தில் வரக்கூடிய வாழை மரம் என சொன்னால் அது அந்த செவ்வாழையிலும் பனிகாலத்தில் பலன் தரக்கூடிய மரம் என்ற சிறப்பு வகையைச் சேர்ந்தது. இப்படி ஒரு பொருளை அதனுடைய தனித்தன்மையை வைத்து அடையாளம் காண்பது சிறப்பு இயல்பு. பொது இயல்பு என்பது அந்நியத்தை தவிர்த்து தன் சாதிக்கு ஒத்தல் துண்ணிய பொது இயற்கை. துண்ணிய பொது இயற்கை என்றால் பொது இயல்பு அல்லது தடத்த லட்சணம் என்பது வடசொல். இது மூன்றும் ஒரே பொருள்தான். தடத்த லட்சணம், பொது இயல்பு, பொது இயற்கை மூன்றும் ஒரு சொல்தான். அந்நிய சாதியை தவிர்த்து நிற்க வேண்டும். அந்த வாழை மரம் மிருக இனத்திலிருந்து, பறவை இனத்திலிருந்து, மனிதர் இனத்திலிருந்து வேறுபட்டு தனித்து இருக்க வேண்டும். ஆனால் மர வகையில் ஒத்து இருக்க வேண்டும். இப்படி அந்நிய சாதியை தவிர்த்து தன் சாதிக்கு மட்டும் ஒத்து இருத்தல் துண்ணிய பொது இயற்கை. இப்படி உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் இந்த பொது இயல்பு, சிறப்பு இயல்பு என்ற இரண்டு எல்லைக்குள் அடங்கிவிடும் என்பதனால் தான் சுவாமிகள் சொன்ன இவ்விரண்டில் உள்ளே மன்னிய பொருட்கள் யாவும் அடங்கிடும் மானமுற்றால் என பாடுகின்றார். மானமுற்றால் என்றால் இந்த அளவையின் வழியே இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களை பார்த்தாலும் அந்த பொருட்கள் எல்லாம் இந்த இரண்டு இயல்புகளுக்குள் அடங்கும் என பாடுகின்றார். இது தர்க்கத்தில் பொது சிறப்பு. நாம் பின்னால் சூத்திரங்களை படிக்கும் பொழுது அங்கு ஆகமத்தில் பொது சிறப்பு என்பதை நாம் படிப்போம். பின்னால் பாடலில் வரும் பொழுது அதை தனியாக படித்தால் இந்த அளவையின் பொது சிறப்புக்கும் ஆகமத்தின் பொது சிறப்பிற்கும் உள்ள வேறுபாடுகளை புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும். இங்கேயே அதை நாம் தெரிந்து கொண்டால் அங்கு படிக்கும் பொழுது நமக்கு எளிமையாக புரிந்துவிடும். ஆகமத்தில் பொது சிறப்பு என்பது ஒரு பொருள் இறைவன் வழங்கிய இயல்பிலிருந்து மாறாமல் இருந்தால் அது சிறப்பு நிலையில் இருக்கிறது என்று பொருள். அந்த பொருள் வேறொரு பொருளின் சார்பால் மாறி இருந்தால் அது பொது நிலையில் இருக்கிறது என்பது பொருள். உதாரணமாக நீர் என்றாலே குளிர்ச்சியுடையது. அதனால்தான் நாம் அதை தண்ணீர் என சொல்கின்றோம். அந்த குளிர்ச்சியுடைய நீர் தன் இயல்பிலே எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருந்தால் அது சிறப்பு நிலையில் இருக்கிறது என்று பொருள். அந்த நீர் பிற பொருளின் சேர்க்கையால், வெப்பத்தின் சேர்க்கையால் சூடாக இருக்கிறது என்றால் அது பொது இயல்பில் இருக்கிறது என்று பொருள். நாம் ஆகமத்தில் பார்த்த வாழைமர உதாரணத்தையே இங்கேயும் பொருத்தி பார்த்தால் இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு நமக்கு எளிமையாக புரியும். அங்கே சிறப்பு என சொல்லும் பொழுது அந்த பொருளை பிரித்து அது மர வகையைச் சேர்ந்தது, வாழை மரம் என்ற சிறப்பு பிரிவில் இருக்கிறது, அது செவ்வாழை என்ற பழத்தை தருகின்றது, பனிகாலத்திலும் வரும் என்று அந்த பழத்திற்குரிய அந்த மரத்திற்குரிய சிறப்புகளை வகுத்து கொண்டே அதன் சிறப்பியல்புகளை பார்த்தோம். ஆனால் இங்கு ஆகமத்தில் அப்படி சொல்லக்கூடாது. இங்கு ஆகமத்தில் செவ்வாழை மரம் என சொன்னால் அது தன் இயல்பிலிருந்து மாறாமல் இருக்க வேண்டும். பொதுவாக வாழை மரங்கள் பனிகாலத்தில் பலன் தராது, பழங்கள் அதிகமாக வராது. இந்த செவ்வாழை மரம் பனிகாலத்திலும் பலன் தருகிறது என்றால் அதனோடு பிற பொருள் சேர்க்கை கலந்திருக்கிறது என்பது பொருள். ஒன்று அது இயற்கை சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது அதிக அளவு உரம், அல்லது ஏதாவது ஒரு ஒட்டு வகையை சார்ந்த மரமாக இருக்கலாம். அப்படி அது தன்னுடைய இயல்பிலிருந்து மாறி இருந்தால் அது பொதுத்தன்மையில் இருக்கிறது என்று பொருள். அந்த வாழை மரம் தன்னுடைய இயல்பிலிருந்து மாறாமல் இயல்பின் நிலையிலே இருந்தால் சிறப்பு நிலையில் இருக்கிறது என்று பொருள். அளவையில் சிறப்பியல்பு என்பது அது எத்தனை விதமாக பகுத்து கொண்டே சொல்கின்றோமோ அதை பொறுத்து அமைவது. ஆகமத்தில் சிறப்பியல்பு என்பது தன்னிலையிலிருந்து மாறாமல் இருக்கின்ற நிலை. எதற்காக ஒரு பொருளுக்கு ஆகம வழியில் பொது சிறப்பு, அளவை வழியில் பொது சிறப்பு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இங்கு காணப்படக்கூடிய பொருளின் பொது சிறப்பை தெரிந்து கொண்டால்தான் பின்னால் நாம் படிக்கப் போகும் பாடங்கள் எல்லாம் இறைவனை பற்றியது, உயிரை பற்றியது, பாசத்தை பற்றியது. இந்த காணப்படக்கூடிய பொருளுக்கு பொது சிறப்பு உண்டு என்பது புரிந்தால்தான் அங்கே காணப்பட முடியாத பொருளுக்கு ஒரு பொது சிறப்பு சொல்லும் பொழுது நமக்கு அது புரிந்து கொள்ள முடியும். நமக்கே விட பல கேள்விகள் எழுந்திருக்கலாம். மற்ற மதத்தினர் நம்மை கேட்டு இருக்கலாம்.
எதற்காக இந்து மதத்தில் மட்டும் இத்தனை கடவுள் உருவங்கள்? நாம் வழிபடுகின்ற சிவனுக்கே எதற்காக இத்தனை உருவ வேறுபாடுகள் வைத்து நாம் வழிபட வேண்டும்? லிங்கமாக வைத்து வழிபடுகின்றோம், தட்சிணாமூர்த்தியாக வழிபடுகின்றோம், நடராஜராக வழிபடுகின்றோம். எதற்காக இத்தனை வடிவங்கள் வைத்து வழிபடுகிறோம் என்ற கேள்விகள் நமக்குள் எழுந்திருக்கலாம், அல்லது நம்மிடம் யாராவது கேட்டிருக்கலாம். இதற்கான பதில் எல்லாம் நாம் தெரிய வேண்டுமானால் ஒரு பொருளுக்கு பொது சிறப்பு தெரிய வேண்டும். உதாரணத்திற்காக இங்கு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் சொல்கின்றேன். பின்னால் நாம் படிக்கும் பொழுது இதை நாம் விரிவாகத்தான் படிக்கப் போகின்றோம். இறைவனுடைய சொரூப நிலை என்பது யாராலும் அறிந்து கொள்ள முடியாத நிலை. அருளாளர்களும் அவனுடைய சொரூப நிலையை காண முடியாது என்றுதான் பாடியிருக்கின்றார்கள். திருமுறையில் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் இறைவனுக்கு தடத்த நிலை, பொது நிலை. தோடுடைய செவியன் விடையேறி என சொன்னாலும், அல்லது அம்மையப்பராக இருக்கிறார் என சொன்னாலும், இவை எல்லாமே இறைவனுடைய தடத்த நிலை. சொரூப நிலையை அருளாளர்கள் கூட காண முடியாது என்றுதான் பாடியிருக்கின்றார்கள். இயல்பு நிலையிலிருந்து உயிர்களுக்கு உதவும் பொருட்டு இறங்கி வந்து மாறி இருப்பதால் அந்த நிலை பொதுநிலை அல்லது தடத்த நிலை. ஐந்தொழில் செய்வதற்காக அமைந்த உருவம்தான் நடராஜர் வடிவம். நால்வருக்கு எளிய நெறி காட்டுவதற்காக அமைந்த உருவம்தான் தட்சிணாமூர்த்தி உருவம். இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் இன்பமுற வேண்டும் என்பதற்காக வந்த வடிவம்தான் அம்மையப்பர் கோலம். இப்படி ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் உண்டு. அதை நாம் பின்னால் பாடங்களில் தெளிவாக பார்க்கலாம். இப்பொழுது நமக்கு இறைவனுடைய சொரூப நிலை ஒன்று உண்டு, தடத்த நிலை ஒன்று உண்டு என்ற அளவில் நாம் தெரிந்து கொண்டால் போதும். பின்னால் பாடங்களில் அதை நாம் விரிவாக பார்க்கலாம். இப்படி எல்லா பொருட்களுக்கும் பொதுநிலை என ஒன்று உண்டு, சிறப்பு நிலை என ஒன்று உண்டு. சிவஞான சுவாமிகள் மேலும் ஒரு குறிப்பை இந்த பாடலோடு இணைத்திருக்கின்றார். எல்லா பொருளையும் பொது இயல்பாலும் சிறப்பு இயல்பாலும் அறிந்து கொள்ளலாம். இந்த இரண்டு இயல்புக்கு மேற்பட்டு ஏதாவது ஒரு இயல்பில் ஒரு பொருளை அறிந்தால் அது வேற்று இயல்பு என்பார்கள் தர்க்கத்தில். வேற்று இயல்பு என்பது ஒரு பொருளை அனுமானித்து தவறாக புரிந்து கொள்வது. உதாரணமாக, முயலுக்கு கொம்பு இல்லை. முயலுக்கு கொம்பு இருக்கிறது என நாம் அனுமானித்து அறிந்தால் நாம் அனுமானித்த அளவை தவறு, அனுமானித்தது தவறு. இப்படி அறிந்து கொள்வதை வேற்று இயல்பு என சொல்வார்கள். தர்க்கவாதிகள் தர்க்கத்தில் சிறந்தவர்கள். அவர்கள் இப்படி நாம் ஒரு பொருளை தவறாக அறிந்து கொண்டால், அப்படி தவறாக அறிந்து கொண்டதை அறிவதற்கு ஒரு அளவை தேவை என சொல்கின்றார்கள். தூரத்தில் ஒரு இடத்தில் நீர் இருக்கிறது, நாம் அதை தேடி போகின்றோம். அந்த இடத்தில் நீர் இல்லை என்றால் நாம் அந்த பயனை அடையவில்லை. அந்த பயன் அடையவில்லை என்பதை வைத்தே நாம் தெரிந்து கொள்ளலாம் நாம் அனுமானித்தது தவறு என்று. ஆனால் தர்க்கவாதிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாம் ஒரு பொருளை அறிந்து ஆராயும் பொழுது தவறாக அறிந்துவிட்டால் அப்படி தவறாக அறிந்ததை வேறொரு அளவை கொண்டு அளக்க வேண்டும் என சொல்கின்றார்கள். பயனே நாம் அறியவில்லை என்பதை உணர்த்தும் பொழுது அதற்கு மற்றொரு அளவை என்பது சுவாமிகளுடைய வாதம். அதனால்தான் குரு முதல்வர் சிவபோக சாரத்தில் அதிகமாக தர்க்கம் படித்து தலையெடுத்து கொள்வதை விட இறைவனை நினைத்திருப்பதே சிறப்பு என பாடியிருக்கின்றார். தர்க்கம் என்பது ஒரு அளவிற்குத்தான் நமக்கு உதவும். தர்க்கத்தின் வழியே நாம் ஒரு பொருளை இருக்கிறதா இல்லையா என்று ஆராய்ச்சி வழியில் நாம் உணர்ந்து கொள்ளலாம். ஆனால் அனுபவ வழியில் மட்டுமே நாம் இறைவனை அடைய முடியும். இந்த பாடலில் பொது சிறப்பு இயல்பை சொன்ன சுவாமிகள் இனி அடுத்தடுத்த பாடலில் அளவைகளில் உள்ள ஒவ்வொரு உட்பிரிவிற்கும் இலக்கணத்தை சொல்கின்றார். இறைவனுடைய திருவருளாலும் குருவருளாலும் நாம் அதை தொடர்ந்து சிந்திப்பிச்சிற்றம்பலம்.